வணக்கம். மற்றொரு கணினி நாடு காணொளிக்கு வந்தமைக்கு நன்றி. ஸோ, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓகே ஜஸ்ட் வரைக்கும் பைத்தான்ல பார்த்துருக்கோம். ஸோ, ஒருவேளை இப்படி கூட சொல்லலாம். பட்டும் படாததுமா பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ, இனிமேட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு ப்ராப்ளம்ஸ் லைக் அதாவது பைத்தான்ல வந்து சில விஷயத்த வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். லுக் அது உண்மையிலே ஒரு வெளி உலகத்துக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், யூஸ்ஃபுல் இல்லாமலும் இருக்கலாம். பட் நம்மளுக்கு என்ன யூஸ்ஃபுல்னா, இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து பைத்தான்ல சால்வ் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து பைத்தான் பத்தி அறிவு வந்து அதிகமா கிடைக்கும். அதுதான். ஸோ, அத வச்சு தான் வந்து வேலையும் வந்து கிடைக்கும். ஆர் இருக்கிற வேலையிலேருந்து வந்து இன்னொரு நல்ல நிலைமை அடையறதுக்கு அது வந்து ஒரு நல்ல பாதையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாலிண்ட்ரோம்னு ஒண்ணு பார்க்க போறோம். ஸோ, இதுக்கு வந்து ஒரு இது போட்டுருவேன். லைக் ஒரு 44வது வீடியோ. ஸோ, ஆம், ஓகே. 044 ஓகே. 01 ஓகே. பாலிண்ட்ரோம் அப்படின்னு பார்க்க போறோம். டாட் பி ஓகே. சரி. போன வீடியோல வந்து லிஸ்ட்டும், ஸ்ட்ரிங்கும் வந்து அது கம்பேரிசன் வந்து பார்த்தோம். ரைட். ஸோ, பட் ஆனா சில இடத்துல வந்து அந்த கம்பேரிசன் வந்து அ சரி சரிப்பட்டு வராது. ஓகேங்களா? ஸோ, இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து யுவி ரன் பைத்தான் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ, இப்போ வந்து நான் வந்து ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ, நம்பர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ, அப்படின்னு வச்சுட்டு, இப்போ வந்து சும்மா ஒரு 3 நம்பர் வச்சுக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் வந்து ஒரு சாம்பிள் தான் பண்ண போறோம். ஸோ, இப்போ வந்து நம்பர்ஸ் டாட் ரிவர்ஸ் அப்படின்னு நான் போட்டேன்னா, ஓகே ரிவர்ஸ் சாரி. ரிவர்ஸ் அப்படின்னு நான் போட்டேன்னா, இங்க வந்து திருப்பி நான் நம்பர்ஸ் நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா, 3 to 1 அப்படின்னு வந்து வருது. ஸோ, முதல்ல நம்பர்ஸ் வந்து 1 to 3ன்னு இருக்கு. வந்து 3 to 1. ஸோ, நம்ம ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுக்கிறேங்க. ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுட்டு சும்மா அலோஹான்னு வைக்கிறேன். அலோஹா. அலோஹான்னு தான் வந்து ஹவாயில வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ, ஹவாய் வந்து ஆக்சுவலா தனியா தான் இருக்க விரும்புது. ஆனா, அமெரிக்கா வந்து அத புடிச்சு வச்சுன்ருக்கு. ஓகேங்களா? ஸோ, அவர்கள் வந்து ஒரு தனிப்பட்ட மக்கள், சுதந்திரம் விரும்பும் மக்கள். பட் உலகத்தில் நடக்கும் பல அநியாயங்களில் இதுவும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ, இப்போ வந்து நான் இந்த மாரி ஸ்ட்ரிங் டாட் ரிவர்ஸ்ன்னு போட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ரைட். இது வந்து வராது. ஓகேங்களா? அதுதான் வந்து விஷயம். ரைட். ஸோ, ஸ்ட்ரிங்கும் லிஸ்ட்டும் ஒண்ணே தான் நான் ஒரு வீடியோல சொன்னாலும், எல்லா வகையிலும் ஒண்ணு கிடையாது. சொல்லலாம். ரைட். ஆ அப்படிதான். ஓகே. ஸோ, இது எப்படின்னா, இறாலும், மீனும் வந்து 2மே கடல்ல தான் இருக்கு. பட் ஆனா 2ம் ஒண்ணும் கிடையாது. 2 கடல்வாழ் உயிரினங்கள் தான். ஸோ, ஸ்ட்ரிங்ல கூட கேரக்டர்ஸ் வந்து 1 பின்னாடி 1 தான் வருது. இப்போ ஹலோவானா இந்த ஹெச்சுக்கு அப்புறம் தான் வருது. இப்போ இது வந்து லிஸ்ட்னா இந்த அ 1க்கு அப்புறம் தான் 2 வருது. சில வகையில வந்து அது வந்து ஒரு மாரி தான். பட் எல்லா வகையிலயும் 1ன்னா அது அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங்க வந்து ரிவர்ஸ் பண்றது என்னன்னா, ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இப்படி போட்டு இப்படி -1 அப்படின்னு போடுறது தான். இப்போதைக்கு இத பத்தி ரொம்ப நீங்க இது பண்ணிக்காதீங்க. ஸோ ஸோ இப்போ பாலிண்ட்ரோம்னா என்ன? ஸோ இப்போ பாலிண்ட்ரோம்னா, ஓகே. ஸோ இப்போ ஹலோன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இப்போ வந்து நான் இத வந்து நான் திருப்பி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த மாரி ஹலோ, ஹலோ இப்படின்னு போட்டு கோலன் -1 முடியும் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஸோ இப்படின்னு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இந்த மாரி வந்து வருது. OLLEH ஓகேங்களா? பட் ஓகே. இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஹலோ. ஸோ டபுள் ஈக்குவல் டூ ம் ஹலோ. ரைட். ஸோ இங்க வந்து -1 இப்படின்னு வந்து போட்டு பாருங்க. இது ஃபால்ஸ். ஸோ ஹலோ வந்து OLLEH கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஓகே லைக் இப்போ வந்து நான் ஒரு சும்மா வந்து ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்து வந்து மலையாளம் அப்படிங்களா? முன்னாடி வந்து நான் ஸ்கூல், காலேஜ்லாம் படிக்கும்போது நெறைய பேரண்ட் ஒர்க்ஸ் ஞாபகம் வச்சுட்டு போயிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு வந்து போட்டு பார்த்தோம்னா, ஓகேங்களா? இப்போ இப்போ வந்து நம்ப இங்க வந்து இது போட்டு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ லாங்குவேஜ் லாங்குவேஜ் டபுள் ஈக்குவல் டூ இது வந்து ஈக்குவலா இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ
இப்போ வந்து லாங்குவேஜ் கோலன் கோலன் -1 அப்படின்னு போட்டேன்னா ட்ரூ. இப்போ வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மலையாளத்த நான் ரிவர்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்? இந்த மலையாளத்த வந்து நான் இந்த மாரி ரிவர்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி வர்றது மலையாளம் தான். ஓகேங்களா? ரைட். பட் ஓகே. ஸோ இது வந்து அந்த மாரி இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ப்ரோகிராம் எழுதுவோம். ரைட். ஸோ ஓகே. அம் டெக்ஸ்ட் அப்படின்னு வந்து ஸோ இன்புட் அப்படின்னு போட்டு என்டர் ஸ்ட்ரிங். இங்க வந்து டாட் ஓகே ஸ்ட்ரிப் போடுவோமா? ஸ்ட்ரிப் அப்படின்னு போட்டுருவோம். இல்ல STRIP ஸ்ட்ரிப் அப்படின்னு போட்டோம்னா என்ன ஆகும்னா, ஓகே இங்க ஸ்ட்ரிப் வந்து என்ன பண்ணணும்னு காட்டுறேன். நீங்க வந்துட்டு இப்படி அடிச்சீங்கன்னா கூட வச்சு MALAY மலையாளம் அப்படின்னு அடிச்சுட்டு இங்க 2 ஸ்பேஸ் விட்டுட்டீங்க அப்படின்னு இங்க வந்து ஸ்ட்ரிப்ன்னு போட்டீங்கன்னா, ஓகே சாரி. இங்க வந்து ஸ்ட்ரிப் அப்படின்னு போட்டீங்கன்னா, இந்த மாரி வந்து இருக்கிற ஸ்பேஸ்லாம் தூக்கிடும். ஏன்னா, இப்ப வந்து பாருங்க. ஓகே. இப்ப வந்து மலையாளம் 2 ஸ்பேஸ் விட்டுட்டேன். இப்ப வந்து கோலன் கோலன் -1 போட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த மாரி வருது. ஸ்பேஸ் ஸ்பேஸ்ன்னு வருது. ஸோ, இப்ப இந்த ஸ்பேஸ் ஸ்பேஸ் வந்து MAயோட கம்பேர் பண்ணும்போது பிரச்சனை ஆயிடும். ஓகேங்களா? ஸோ, இப்ப வந்து பார்ப்போம். ரைட். ஸோ இப்போ இந்த மாரி வச்சுக்குவோம். இப்போ மலையாளம் அப்படின்னு ஸ்பேஸ் ஸ்பேஸ் அப்படின்னு போட்டு டபுள் ஈக்குவல் டூ அப்படின்னு போட்டேன்னா, ஃபால்ஸ்ன்னு வருது. ஐயோ! உடனே யூசர்ன்னு நினைச்சுப்பாரு. என்னது நான் கரெக்ட்டா இருந்தா அந்த ஃபால்ஸ். ஸோ இதுக்கு பதிலா நம்ம வந்து இந்த மாரி நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஸோ மலையாளம் டாட் ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப் STRIP அண்ட் தென் இங்க வந்து மலையாளம் டாட் ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப் அதுக்கப்புறம் இதுல வந்து இப்படி பண்ணோம்னா, ஆ இது ஏன் ஃபால்ஸ் வருது? எனக்கு புரியல. ஓகே ரைட். ஓகே. சரி ஓகே. ஸோ ஸ்ட்ரிப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸ்ட்ரிங். இங்க வந்து மலையாளம் டாட் ஸ்ட்ரிப் டாட் ஸ்ட்ரிப் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ என்ன ஸ்ட்ரிப்ட் ஸ்ட்ரிங் STRIP ஸ்ட்ரிப்ட் ஸ்ட்ரிங் மலையாளம் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிப்ட் ஸ்ட்ரிங் டபுள் ஈக்குவல் டூ ஓகேங்களா? இங்க வந்து ஸ்ட்ரிப்ட் ஸ்ட்ரிங் கோலன் கோலன் -1 அப்படின்னு போட்டோம்னா, இப்போ வந்து ட்ரூன்னு வருது. ஓகே. ஸோ இது ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. பட் ஐ அம் நாட் ரியலி ஷூர். ஓகே. வேணா இப்படி போடணுமா? ஐ அம் ரியலி நாட் ஷூர். ஸோ இது இப்படி இருக்கு. ஸோ இதையும் வந்து ஒரு பிராக்கெட்ஸ்ல போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரைட். டபுள் கம் ரைட். அப்படின்னா வந்து இதுவும் ஃபால்ஸ்ன்னு வருது. ஐ ரியலி டோன்ட் நோ ரைட். ஸோ ஓகே சரி. இதுக்குள்ள வந்து நான் போக விரும்பல. ஓகேங்களா? ஸோ ரொம்ப தூரம் போக விரும்பல. பட் வேணா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே இது இந்த மாதிரி வருது. கரெக்டாவே வருது. பட் ஐ ரியலி டோன்ட் நோ. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ ஓகே இங்க வந்து அந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ வந்து யாஹ் அவ்வளோதான். இஃப் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டூ மாதிரி. ஆனா இப்படி இருக்கிறதுக்கு பதிலா இது வந்து ஏஐ. ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, ரிவர்ஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி வச்சோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி போடுறது தான் வந்து பாருங்க படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா டெக்ஸ்ட் டபுள் ஈக்குவல் டு ரிவர்ஸ் டெக்ஸ்ட் பிரிண்ட் பேரண்ட் ஆர் பிரிண்ட் நாட் பேரண்ட். ஸோ அதுதான் வந்து ஒரு இப்படி வைக்கிறது தான் நல்லது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்ப்போம். அது மாதிரிலாம் வச்சு கொஞ்சம் படிக்கிற மாதிரி வைக்கிறது தான் நல்லது. என்னதான் வந்து ஒரு ஏஐ வந்து நாளைக்கு கோட் அடிக்க போகுது அப்படிலாம் இருந்தாலும் நாளைக்கு ஒரு பிரச்சனைனா மனுஷன் தான் வந்து பார்க்கணும். ஸோ அப்படின்னு ஸோ அதுதான் அது விஷயம். ஸோ யா இப்போ வந்து நம்ம ரன் ரைட். ஸோ யூவி ரன் 044 அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங். ஓகே நான் வந்து என் பேர் தரேன். ஓகே கார்த்திக் அப்படின்னு தரேன். ரைட். நாட் பேலண்ட்ரும் ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி தரேன். மலையாளம் பேலண்ட்ரும். இப்போ வந்து நம்ம தண்டதே இப்படி தரேன். மலையாளம் ஸ்பேஸ் ஸ்பேஸ். ஓகே. ஸோ ஸ்பேஸ் ஸ்பேஸ். இப்பவும் பேலண்ட்ரும் ஓகே. இப்போ வந்து ஸ்பேஸ் 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 மலையாளம்
ஸ்பேஸ், ஸ்பேஸ், ஸ்பேஸ். ஓகே ரைட். இப்பவும் பேலன்ஸ்ரோம். ஓகே. ஸோ இந்த மாரி வந்து அழகா வருது. ஸோ அ ஓகே. இதுல வந்து இன்னொன்னும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் இந்த மாரி தந்தேன்னு வச்சுக்கோங்க. ரைட். ஆ ஏபிள் வாஸ் ஐ அ ஐ சா எல்பா. ரைட். அப்படி நான் ஏபிஎல் இது வந்து பிரச்சனை ஆயிடுச்சா? நான் கண்ட்ரோல் சி தாங்க அடிக்கணும். அது ஏன் தெரியல. நான் பேக் ஸ்பேஸ் அடிச்சா இதுல ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுதான். ஓகேங்களா? ஏபிள் வாஸ் ஐ சா எல்பா அப்படின்னு நான் கண்டுபிடிச்சுக்கோங்க. ரைட். இது வந்து நாட் பேலண்ட்ரோன்னு வருது. இது பிரச்சனை என்னன்னா, ஓகே இதை ரிவர்ஸ் பண்ணா இதுதான் வரும். பட் ஆனா இங்க வந்து எஸ் இந்த கேபிட்டல் ஏ இங்க வந்து ஸ்மால் ஏ இருக்கு. அதுதான் வந்து விஷயம். ரைட். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இதை வந்து நம்ம இது பண்ணுவோம். ஸ்ட்ரிப் பண்ணிட்ட அப்புறம் இதை வந்து லோவர் பண்ணுவோம். லோவர் அப்படின்னு நம்ம போட்டோம்னு வச்சுக்கலாம். ரைட். அவ்வளோதான் மேட்ரு ஓவர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இப்படி போட்டேன்னு வச்சுக்கலாம். ஓகே ரைட். ஏபிள் வாஸ் ஐ ஸோ எல்பா. ஆக்சுவலாக எல்பா கூட கேபிட்டலில் தான் வரும். எல்பா வந்து ஒரு ஐடென்டி எல் ஓகே ரைட். இப்போ வந்து பேலண்ட்ரோம். இப்போ வந்து நம்ம இப்படியும் தரலாம். ரைட். மலையாளம். ஓகே. ஸோ அப்படின்னா இப்பவும் பேலண்ட்ரோம் வரும். ஏன்னா எல்லாத்தையும் வந்து லோவர் பண்ணிட்டோம். லோவர் பண்ணிட்டோம்னா அப்பர் கேஸ் லோவர் கேஸ் ஆகிறனால எல்லாமே லோவர் கேஸ் தான் கன்வெர்ட் ஆகும். யூஸ்வலாக வந்து லோவர் கேஸ் தான் பண்ணுவோம். நீங்க கேட்கலாம் ஏன் எல்லாமே அப்பர் கேஸ்? அப்பர் கேஸ் பண்ணாலும் இங்க அதுவாக தான் வரும். இதுவே இங்க லோவருக்கு பதிலாக அப்பர்ன்னு போட்டாலும் அதே தான் வரும். பட் யூஸ்வலாக வந்து அது லோவர்ன்னு வந்து பண்றது ஒரு வழக்கம்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ கூட இது வந்து கொஞ்சம் இது அடுத்தது போடுறது நல்லது. ஏன்னா இது வந்து இன்புட் கெட்டிங் இன்புட். இது வந்து டூயிங் சம் கைண்ட் ஆஃப் ப்ராசஸிங். இது கம்பேரிசன் அண்ட் டிசிஷன் பேஸ்ட் ஆன் கம்பேரிசன். அஃப்கோர்ஸ் நம்மளுடைய மரபு 044 அப்படின்னு போட்டு பேலண்ட்ரோம்.5. ஸோ ஒரே இதில் முடிச்சிட்டோம். பட் அஃப்கோர்ஸ் we do have some triple to follow. ஸோ ஓகே. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. ஸோ இப்போ வரும் காலங்களில் கொஞ்சம் பைத்தான் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ரைட். And then, yeah, we'll just proceed with another data type in Python. Right. So, yeah. ஓகே. இந்த காணொளியை கண்டமைக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கார்த்திகேயன்.